நாங்க கதை கேட்க ரெடி. நானும் கதை சொல்ல ரெடி சாய்க்குட்டி. ஒரு நாள் காட்டில் ஒட்டகச்சிவிங்கியும் மானும் ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு இருந்ததாம். அப்போ மான் ஒட்டகச்சிவிங்கி பார்த்து சொன்னதான், ஒட்டகச்சிவிங்கியே, நானும் உன்னை போல பிறந்திருக்கலாம். என்ன போல பிறந்திருக்கலாமா? ஏன் உனக்கு இப்படி ஒரு ஆசை? ஆமா, வெயில் காலத்துல புற்களோ செடிகளோ எதுவுமே இருக்காது, மரத்துல மட்டும்தான் இலைகள் இருக்கும். நீ பாரு, உயரமா இருக்கிறதுனால எவ்வளோ சுலபமா அதை சாப்பிட்ற. நான் உணவு கிடைக்காம பட்னியா இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், உன்னை போல நான் பிறந்திருந்தா எனக்கும் சுலபமா உணவு கிடைச்சிருந்திருக்கும். அடமானே, நான் தான் உன்னை போல பிறந்திருக்கணும். என்ன போல பிறந்திருக்கணுமா? ஏன்? ஆமா, நீயாவது வெயில் காலத்துல மட்டும்தான் உணவுக்காக கஷ்டப்படுற. ஆனா நான் பாரு, இவ்வளோ உயரமா இருக்கிறதுனால நான் எப்பயுமே தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ எல்லாம் ரொம்ப சுலபமா தண்ணி குடிச்சிடுற. அதனால நான் தான் உன்னை போல பிறந்திருக்கணும். அட ஆமா, நீ தண்ணி குடிக்க ரொம்பவே கஷ்டப்படுறதா? ஆமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து சிங்கத்தோட கர்ஜனை கேட்டுச்சான். அப்போ இவங்க திரும்பி பார்த்து சிங்கத்துக்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ ஒட்டகச்சிவிங்கி சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சா, இங்க பாரு சிங்கமே, நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப சோகத்தில் இருக்கோம். அதனால நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட சொன்னச்சா. ஆமா ஆமா, நீ போயிட்டு நாளைக்கு வா சிங்கமே. என்ன, நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுற இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு நாய்க்குட்டிய போன்னு சொல்ற மாதிரி நம்மள போ அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. என்னது இது? நிஜமாலுமே அவங்க ரொம்ப கவலையில தான் இருக்காங்க போல. சரி இருக்கட்டும், நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் இவங்கள அப்படின்னு அந்த சிங்கம் அங்கிருந்து போயிடுச்சு. அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி மான் கிட்ட சொன்னதான், நமக்கு இருக்கிற குறைகளை மட்டுமே நினைச்சு நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு நம்ம சந்தோஷமா வாழ பழகலாம். சரியா? அதுவும் சரிதான், நீ சொன்னதும் சரிதான். சரிவா போகலாம். நீங்களும் இந்த கதையில வர்ற மாதிரியே நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு இயற்கை நமக்கு கொடுத்திருக்க நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கணும். ஓகேவா? ஓகேம்மா.